ரெண்டு அதிரடியான வெளிநாட்டு வீரர்களை நம்ம சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மும்பை பஞ்சாப் அப்படின்னு இந்த ரெண்டு டீம்லேருந்து நம்ம சிஎஸ்கே ட்ரேடை வந்து நடத்த போகிறாங்க. யார் அந்த வீரர்கள், என்ன காரணமாக இவங்களுக்காக சிஎஸ்கே வந்து போக போகிறாங்க, இவங்களை எடுத்துகிட்டு வந்து என்ன ரோல் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம உர்வில் பட்டேல் ஒரு மாஸ் சம்பவம் பண்ணனது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் கீப்பராக செயல்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இப்போ வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம், நம்ம சிஎஸ்கேயோட கீப்பராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம உர்வில் பட்டேலை பார்த்துடலாம். குஜராத் டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துட்ருக்காரு. இப்போதைக்கு ரஞ்சி டிராஃபி வந்து ஆடுதாரு நம்ம உர்வில் பட்டேல். 96 பாலுக்கு 100 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாரு நம்ம உர்வில் பட்டேல். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் கீப்பராக யார் செயல்பட போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம உர்வில் பட்டேல் பண்ண ஒரு சம்பவம் காரணமாக சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் கீப்பராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ண ஒரு ஸ்டம்பிங் தான். கிட்டத்தட்ட நம்ம தலத்தோனி போலயே ஸ்டைலாக வந்து பண்ணியிருக்காரு. காலை தூக்கவும் அந்த ஸ்டம்பிங்கை வந்து பண்ணியிருந்தாரு. சில செகண்டில் வந்து அந்த விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு நம்ம உர்வில் பட்டேல். ஸோ இதை வச்சு தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் கீப்பிங் அப்படின்னு சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போறாரு. அந்த ஸ்டம்பிங் வீடியோ கூட நானும் பார்த்துருந்தேன். தலத்தோனி போல தான் வந்து ஸ்டைலாக பண்ணியிருந்தாரு ஒத்த கையில். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் கீப்பராக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இளம் வீரராக இருக்கிறதுனால தொடர்ந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே வந்து பண்ணுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேவின் கீப்பராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிற வீரர்களை பார்த்துலாம். சிஎஸ்கே நிறைய வெளிநாட்டு வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல்ல சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து அப்டேட் போயிட்டுருக்கு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அதிக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ஸோ சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டரில் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு வெளிநாட்டு வீரர் வந்து தேவைப்படுறாரு. இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே இவருக்காக வந்து ஆக்ஷனுக்கு போகாமல் ட்ரேட்லேயே வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மும்பை வீரரான வில் ஜாக் இவர் மேலேயும் நம்ம சிஎஸ்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்துட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட மேக்ஸ்வெல் அது மட்டும் இல்லாமல் வில் ஜாக் இந்த ரெண்டு பேர் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதா ரீசெண்டாக வந்து அப்டேட் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கான ப்ராசஸை இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ட்ரேடுக்காக எல்லா டீமுக்கிட்டையும் வந்து பேசியிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு மிடில் ஆர்டரில் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் வந்து தேவைப்படுதாரு. இதன் காரணமாக தான் வில் ஜாக் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி போக போகிறாங்களாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் வில் ஜாக் ரெண்டு பேருமே வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அதிரடி வீரர்கள் தான் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து தேவைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர்த்தில் யாரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இந்த ரெண்டு பேரையும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம மேக்ஸ்வெல் அது மட்டும் இல்லாமல் வில் ஜாக் இந்த ரெண்டு படத்தில் யார் வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்? நம்ம உர்வில் பட்டேலோட ஒரு மாஸ் கம்பேக்காக இருக்கட்டும். இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.